ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்றேன் நிறுத்திட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுங்களேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டவுட்டா இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணிருங்க. அனிமி கேரக்டர்ஸ் ஏன் எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமான ஏஜஸா இருக்கு எல்லாத்துக்கும்? ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஓல்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா பார்த்தா 15 வயசு மாதிரி அப்படிதான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் நான் ஒரு அனிமி பார்த்திருக்கேன். அதுல ஒருத்தர் மைக்கின்ட்டு அவன் ஒரு கேங்குக்கே லீடர். ஒரு சிட்டி டோக்கியோவே அவன் தான் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவன் ஏஜ் என்னன்னு கெஸ் பண்ணுங்களேன். 15 வயசு. 15 வயசுல ஒரு அவ்வளவு பெரிய கேங்கே அவன் லீட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட ஆர்எஃப் அமிமெண்ட் இருக்கா பயவுள்ள. இது உங்களுக்கு ஒன்னும் புரியலன்னா நான் ஒரு 3 அனிமி கேரக்டர்ஸ் காட்டுறேன். அந்த 3 அனிமி கேரக்டர்ஸோட ஏஜ் மட்டும் கண்டுபிடிங்க. அப்பயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இட்டாச்சி. இட்டாச்சி அவனோட மொத்த கிளானையுமே கொன்னப்ப அவனுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? 5 செகண்ட் உங்களுக்கு டைம். 1 2 3 4 5. இட்டாச்சிக்கு 13 வயசு தான் இருந்துச்சு. ஆமா, 13 வயசுல ஒரு கிளானையே கொண்டிருக்கான். புரியலனே எனக்கு. சரி, அது கூட விடுங்களேன். நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் ராஃப்டாலியான ஒரு கேரக்டர், ஷீல்டு ஹீரோன்ற ஒரு அனிமில ஒரு கேரக்டர். இந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 5. 10 வயசு. 10 வயசு. எனக்கு புரியல. ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். சரி, இது கூட விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுறலாம். கடைசியா இதான் மெலோடியஸ் 7 Deadly Sins அப்படின்ற ஒரு அனிமில ஒரு கேரக்டர். இவனுக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 2 3 4 5. எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 20 மேக்சிமம் 30. ஆனா நீங்க உங்களுக்கு 5 செகண்ட் இல்ல 3000 வருஷம் கொடுத்தா கூட கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இவன் வயசே 3000 தான். என்னடா சொல்றீங்க அப்படின்னு எனக்கே இருந்துச்சு கூகுள் இதை பாக்குறப்ப. கூகுள்ல எனக்கு புரியலண்ணா.